திருச்சி காரைக்கால் பயணிகள் ரயிலின் பின்புற என்ஜினில் திடீரென வெளியான புகையால் பரபரப்பு நிலவியது. இதனால் பயணிகள் அச்சமடைந்திருக்கின்றனர். திருவெரும்பூர் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்ட ரயிலின் என்ஜினில் இருந்து புகை வெளியானதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பக்ருதீன். வணக்கம் பக்ருதீன், தற்பொழுது ரயில் என்ஜினில் புகை வந்ததற்கான காரணம் என்ன? பயணிகள் எந்த அளவிற்கு பாதுகாப்பாக இறக்கப்பட்டிருக்கிறார்கள்? இதுகுறித்தான விவரங்கள். பிரபாவதி, அதாவது திருச்சியிலிருந்து காரைக்கால் செல்லும் 0688 எண் கொண்ட பேசஞ்சர் ரயிலானது திருச்சி ரயில் நிலையத்திலிருந்து காலை 8:25 மணிக்கு புறப்பட்டு சரியாக 9 மணிக்கு திருவெரும்பூர் ரயில் நிலையத்தை வந்தடைந்தது. இந்த நிலையில்தான் பயணிகள் ஏற்றிக்கொண்டு வந்த பொழுது அந்த ரயில் என்ஜின், அதாவது காடு பெட்டி என்பார்கள், அந்த பகுதியில் புகை ஏற்பட்டதில் அதிகமாக கரும்புகை எழுந்துள்ளது. இதனை கண்ட ரயில் ஓட்டுநர் உடனடியாக ரயிலை சாமர்த்தியமாக நிறுத்தி உடனடியாக ரயில்வே போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். மேலும் அங்கிருக்க தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டு தீயணைப்புத்துடன் விரைந்து வந்து அந்த கரும்புகை ஏற்பட்ட பெட்டியில் விரைந்து வந்து அந்த கரும்புகை எதனால் ஏற்பட்டதோ உள்ளிட்டவர்களை தற்போது பார்த்து வருகின்றனர். தொடர்ந்து அந்த பகுதியில், அதாவது இந்த ரயில் என்ஜின் ஓட்டுநர் கீழே இறங்கி ரயிலில் இருந்த பயணிகளை உடனடியாக அங்கிருந்து இறங்க சொன்னார். மேலும் அங்கிருக்கக்கூடிய ரயில் பயணிகளை வேளாங்கண்ணி சிறப்பு ரயில் வண்டியில் தற்போது பயணிகளை ஏற்றி அனுப்பி வைத்துள்ளார். இந்த ரயில் பெட்டியில், அதாவது என்ஜின் காடு பகுதியில் திடீரென கரும்புகை வந்தது பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது. தற்போது அந்த பகுதியில் RPF போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் எதற்காக இந்த புகை வந்தது என்பது குறித்து தற்போது விசாரணை என்பது மேற்கொண்டு வருகின்றனர். திடீரென ரயிலில் கரும்புகை ஏற்பட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் முதல் கட்ட தகவலாக தீ என்பது பற்றவில்லை, தற்போது கரும்புகை மட்டுமே அந்த ரயில் பெட்டியில் வந்துள்ளதாக முதல் கட்ட தகவல் தெரிவிக்கின்றது. தகவல்களுக்கு நன்றி பக்ருதீன்.